அடுத்த நிகழ்வுகள் என்னென்ன இருக்கிறது தென்பட்டு இருக்கிறது இந்த மந்த் எண்டு வரைக்கும் எப்படி இருக்கிறதுங்க சார்? புயல்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பா இப்போ இருக்கிற நிகழ்வு சென்னைக்கு இன்றைக்கு இரவு மழை பொழிவு கொடுத்து விளையணும். நாளைக்கு டெல்டாவிற்கு தெற்கே மட்டும், நாளை மாலையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு மட்டும். சென்னைக்கு 2 நாள் இடைவெளி, 14, 15 2 நாளும் இடைவெளி, 14ஆம் தேதி 15ஆம் தேதியும். டெல்டாவிற்கு 15ஆம் தேதி ஒரு நாள் இடைவெளி, தென் மாவட்டங்களுக்கும் 15ஆம் தேதி ஒரு நாள் இடைவெளி. இந்த ஒரு நாள் இடைவெளி கொடுத்ததுக்கு அப்புறம் 16ஆம் தேதி மதியத்திற்கு மேல் அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டில் தொடர போகிறது, புறப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த நிகழ்வு இப்பொழுது சுமத்ரா தீவை விட்டு விலக தொடங்கி இருக்கிறது. மிக வேகமாக அது நகர்ந்து அது வரக்கூடிய 16ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதி மாலை அல்லது இரவிலே டெல்டா மாவட்ட கரைக்கு மழை பொழிவு தொடங்கிடும். 17ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவு கொடுத்து தொடங்கிடும். 17ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு. அது இப்ப இருக்கிற நிகழ்வு மாதிரி இருக்காது, கொஞ்சம் தீவிரமானது. அது எப்படின்னா, இப்ப இருக்கிற நிகழ்வு வந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி, அது டீப் டிப்ரெஷன் வரைக்கும் தீவிரமாகலாம். அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரம் அடையலாம். அதாவது புயலுக்கு முந்தைய நிலை வரைக்கும் தீவிரமடையலாம். ஒருவேளை புயலா கூட மாறலாம். ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ புயலாவோ இருந்தாலும் நிறைய மழைப்பொழிவு தான் கொடுக்க போகிற நிகழ்வு. அதுவும் தமிழ்நாட்டிற்கானதான். பல்வேறு மாதிரிகள் ஆந்திர பிரதேசம் போவதாகவும் வட மாநிலங்களுக்கு நோக்கி, அதாவது ஒடிசா, ஆந்திர பிரதேசம், கொல்கட்டா வரைக்கும் போட்டு காமிச்சிருக்காங்க போக போகுது. தமிழ்நாடை தொட்டு டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே வந்து சென்னை வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்துக்கிட்டு அதுவும் உடனே போயிடாது. 16ஆம் தேதி வந்து 17ஆம் தேதி நெருங்கி வந்து 18ஆம் தேதி கரை கடக்கலாம். இல்லைன்னா ஒரு 2 நாள் காத்திருந்து மெல்ல அங்குமிங்கும் நகர்ந்து கொண்டிருந்து ஆணி அடித்தால் போல இருந்துட்டு 20ஆம் தேதி தான் அந்த நிகழ்வு வந்து 19 அல்லது 20ஆம் தேதி தான் அது கரை கடக்கும். ஆகவே அது டைம் எடுத்துக்கொள்ளும். மழை கூடுதல் நாள் இருக்கிறது அந்த நிகழ்வுல. 17, 18, 19, 20 ஆகிய 4 நாட்கள் மழை பொழிவை தரப்போகிறது அடுத்த நிகழ்வு.